பாலசுப்பிரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 நடக்க இருக்கிற தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது, என்னென்ன விசேஷங்கள் இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும், ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது, இந்த ஆண்டு முழுவதும் இருக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, வளர்ச்சி எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், சுப நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கும், வீடு, வண்டி, வாகனம் மற்றும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் யாருக்கு அமையும், குழந்தை பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கும் பல்வேறு விஷயங்களை பற்றி இந்த ஒரு வருடம் இருக்கக்கூடிய மொத்த பலனையும் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த விசுவாவசு வருடம் தமிழ் புத்தாண்டுகளில் 60 வருடங்களில் 39வது வருடம் தான் இந்த வருடம். இந்த வருடம் இந்த ஆண்டு பிறக்குது. இந்த வருடத்தில் பிறக்கும் குழந்தைகள் தைரியமாக குழந்தைகளாகவும், எல்லோரையும் அனுசரித்து தெரியக்கூடிய குழந்தைகளாகவும், பண்புள்ள குழந்தைகளாகவும், அது மட்டும் இல்லாமல் தர்ம காரியங்கள், புண்ணிய காரியங்கள் ஈடுபடக்கூடிய குழந்தைகளாகவும் பிறப்பார்கள் அப்படிங்கிறது சித்தர் பாடல்களில் உள்ள ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிறது மாதிரி அந்த குழந்தைகள் பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இப்போ இந்த வருடத்தில் இந்த வருட பிறப்பின் அடிப்படையில் சூரியன் அப்படிங்கிற ஒரு ராஜாவாகவும் மந்திரியாகவும் இருக்கிறதுனால அரசியல் மாற்றங்கள், அதிகாரம் சார்ந்த மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது. அதையும் தாண்டி மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதீதமாக இருக்குது. விவசாயம் செழிக்கும், தானிய உற்பத்திகள் அதிகரிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் செழிப்பமடைவார்கள். வருமானத்தை விட செலவு கம்மியாக இருக்கும், சேமிப்பு அதிகரிக்கும், தங்கம், வெள்ளி, ஆபரணங்கள் வாங்கக்கூடிய தன்மை ஏற்படுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பசுக்கள் உற்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் மீது வரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதும் இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த விசுவாவசு வருடம் அப்படிங்கிறது மற்ற வருடங்களை விட இந்த வருடத்தில் மக்களின் வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கு. திரைப்படத்துறை ரொம்ப நல்லா இருக்கு. பெண்களுக்கான வளர்ச்சி, பெண்களுக்கான திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அரசாங்கங்கள் அதற்கான முக்கியத்துவம் கொடுக்க இருக்கிறாங்க. அந்த வகையில் அவங்களோட தனி முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில், இந்த வருடத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குறிப்பாக எல்லார் குடும்பங்களிலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை, திருமண பாக்கியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கோவில் வழிபாடுகள், தர்ம காரியங்கள், புண்ணிய காரியங்களில் மக்கள் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப மிக சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த விசுவாவசு வருடத்தில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். பித்ருக்காரகன், ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை ஆட்சி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களை, சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதுலையும் ஒரு தன்னம்பிக்கை உடைய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு உண்டு. தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு. தனித்து செயல்படக்கூடிய ஒரு தனி துணிச்சலுடன் செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது எப்போதுமே உண்டு. அதே போல் நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதம். அதுலேயும் குறிப்பாக ஒரு குடும்பத்தில் சிம்மராசி பெண்கள் அந்த வீட்டோட தலைவியாக இருந்தாங்க அப்படின்னா நிர்வாகம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரொம்ப பக்காவாக நிர்வாகம் பண்ணுவாங்க. சரி, இப்போ எப்படி இருக்கு இந்த வருஷம் அப்படின்னு பார்க்கையில், இந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி
மே மாதம் 14ஆம் தேதி பார்த்தோம்னாக்க அவர் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறார். அதை தொடர்ந்து ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா மே 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பயிற்சி அடைகிறாங்க. ராகு கேதுக்கள்லாம் எங்கே இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவானும் 2ஆம் இடத்துல கேதுவும் இருந்தவங்க இப்போ 7ஆம் இடத்துல ராகு, ராசியிலேயே கேது பகவான் வந்து அமர்றார். இப்படிப்பட்ட கிரக மாற்றங்கள். இதனை தொடர்ந்து சனி பகவான் இவ்வளவு நாளாக கண்டக சனியாக இருந்த சனி பகவான் இந்த வருடம் ஃபுல்லாகவே அஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் எப்படி இருக்க போகுது நம்மளுடைய ராசிக்கு இவ்வருடம் கோச்சார நிலை கிரகங்கள் என்ன விதமான பலனை தலை இருக்குது அப்படின்னு பார்க்கையில், தடைப்பட்ட திருமணங்கள், நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணங்கள் அனைத்துமே சிறப்பாக நடக்கும். அதுலேயும் குறிப்பாக திருமண ஒப்பந்தங்கள் ஆயிருச்சு அப்படின்னா நீண்ட நாள் தள்ளி போடாமல் விரைவாக திருமணத்தை முடிக்கணும். ஒன்று. அதுலேயும் திருமணமான உடனேயே சின்ன சின்ன கணவன் மனைவி சிறு சிறு பிரச்சனைகள் வர்றது அப்படிங்கிறது வரக்கூடிய அமைப்பும் உண்டு. பிறகு சமாதானம் அப்படிங்கிறதும் ஏற்பட்டுரும். அதனால் இதில் பெரியவங்க தலையிடுறது அப்படிங்கிறத கொஞ்சம் தலையிட்டு பெருசாக்காமல் பார்த்துக்கணும். அடுத்து 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேலை மற்றும் தொழில் துறைகளில் சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் வந்து விலகும். ஆனால் வெற்றி பெறும், லாபம் வரும், வருமானம் வரும். உங்கள் கஷ்டத்திற்கான உழைப்புக்கான பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு, உறுதியாக கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் லாபஸ்தானத்தில் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு அமர்ந்திருக்கிறார். அமர்ந்தவர் வந்து ரொம்ப அற்புதமாக உங்களோட அமைப்பு இருக்குது. அப்போ பணம், பொருள், பண வரவில் பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. வருமானம் வரும், பொருள் சேரும். விஷயம் எங்கே இருக்குன்னா, அஷ்டமச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்குது. அஷ்டமச்சனி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கையில், உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படுத்துவார். குறிப்பாக மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார். அடுத்து உடல் சார்ந்த ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் குறைபாடை ஏற்படுத்துவார். சின்ன பிரச்சனைனாலும் உங்களுடைய மருத்துவரை அணுகிருங்க, அது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் மனைவியோட உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். என்ன காரணம்னா, 7ஆம் இடத்துல ராகு பகவான் வந்து அமர்றார். குரு பகவான் பார்க்கறதுனால, ஆனால் எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் குருவோட பார்வையில் அது சரியாயிடும். இருப்பினும் கவனம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தேவைப்படுது. அதே போல் பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அடிவயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனம் எடுக்குங்க. மாதவிடாய் காலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படும். மிகுந்த அக்கறை அப்படிங்கிறது உடலுக்கு தேவை. சிம்ம ராசி அன்பர்களுக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி தேவை. அடுத்து பழைய பாக்கிகள் ஏதேதும் உங்கள்கிட்ட நீங்கள் வசூலாகணும், கொடுத்துருக்கீங்க, தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். நீங்கள் நினச்ச நேரத்தில் வராது, கொஞ்சம் தாமதமாக தான் வரும். அப்படிங்கிற ஒரு காலதாமதத்தோடு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. கூடுமான வரை சிம்மராசி ஆண்களோ பெண்களோ குடும்ப உறுப்பினர்களிடையே அமைதி காப்பது நல்லது. வார்த்தை பிரயோகத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறதும் நல்லது அப்படிங்கிறது மாதிரி இந்த வருடம் இருக்குது. அதே போல் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. ஏன்னா குரு பகவான் 5ஆம் இடமான அவருடைய இடத்தையே பார்க்குறார், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம். அப்போ என்ன நடக்குதுன்னா, குழந்தைகளோட முன்னேற்றம் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா படிப்பாங்க, நல்ல வேலை கிடைக்கும், நல்லபடியாக சுபிட்சமாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. அவங்கள பற்றி நீங்கள் நினச்சி கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. அது ரொம்ப நல்லா இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த வருடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா
வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பயணம் போகிறதுல கவனம் எடுத்துக்கணும். அடுத்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். அதே போல் கால் பாதங்கள், கை கால் மூட்டு இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஜீரண உறுப்புகள்னு சொல்லக்கூடிய வயிறு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். உணவுக்கு ஒவ்வாத உணவுகளை உண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ், கவனத்தை கொடுக்கக்கூடிய உடல் சார்ந்த கவனம் அப்படிங்கிறது இந்த வருடம் ஃபுல்லாகவே அவசியம். அடுத்து இந்த வருடம் ஃபுல்லாகவே பணம் மற்றும் பொருளாதாரம் அப்படிங்கிறது உயர்வை தான் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதில் எந்த மாற்றம் இல்லை. கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் குடும்ப உறுப்பினர் நண்பர்களிடையே இருந்தாலும் அது உடனடியாக சரியாகிறது மாதிரி இணக்கமாக போகிறது நல்லது. அடுத்து குழந்தைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இதுதான் உங்களுக்கானது. தொழில் வேலை வளர்ச்சிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமானாலும் நீங்கள் நினைத்தவாறு நல்லபடியாக நடக்கும். கொஞ்சம் தாமதத்தோடு நடக்கும். அதாவது இந்த வாரம் நினச்சிருந்தீங்கன்னா அடுத்த வாரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது, ஜாதக அடிப்படையில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பலனெடுங்க. ரொம்ப சூப்பராக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. கூடுமான வரையும் அஷ்டமச்சனி காலம் வர்றதுனால மாதம் வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க. மாதம் வாரம் ஆஞ்சநேயருக்கு நெய் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க சனிக்கிழமைகள். இது உங்களோட தொழில் வளர்ச்சியையும் உடல் ஆரோக்கியத்தையும் உறவு நிலைகளில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களையும் போக்கக்கூடிய வகையில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரொம்ப சிறப்பை தரும். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கூடுதல் தகவலாக நேயர்களின் விருப்பத்திற்கிணங்க நமது ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் அனைத்து விதமான சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தி அடைய பரிகார பூஜைகள் தொடர்ச்சியாக நடக்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருமண தடை, குழந்தையின்மை, தொழில் முன்னேற்றம், வேலை வாய்ப்பு கிடைத்தல், ராகு கேது தோஷங்கள் நிவர்த்தி அடைய, குலதெய்வ அருள் கிடைக்க, கடன் பிரச்சனை தீர, வாழ்வில் பணம் பொருள் செல்வாக்கு அதிகரிக்க, இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக பல்வேறு விதமான சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வகையில் பரிகார பூஜைகள் நமது ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் நேயர்களின் விருப்பத்தின் பேரில் தொடர்ச்சியாக நடக்க இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான பரிகார பூஜைகளை ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.